நெய்தல் திணை என்று சொல்லும் பொழுது கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த இடங்களில் வாழக்கூடிய தலைவன் தலைவி பற்றிய காதல் உணர்வை அவங்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு சொல்லப்படும் கதைகள் தான், பாடல்கள் தான், நாடகங்கள் தான் எல்லாமே அகப்பொருள் திணைக்குரிய நெய்தல் திணை. பாலைத்திணை இது பார்த்திங்கன்னா சுரம் சார்ந்த இடமும், பாலைவன பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வாழ்கிற தலைவன் தலைவி பற்றிய வாழ்க்கையை விரிவாக கூறும் பாடல்கள் தான் பாலைத்திணைக்குரிய பாடல்கள். அதை தான் இந்த அகப்பொருள்னு சொல்லுவாங்க. அகப்பொருள் இலக்கணத்துக்குரிய திணைகள் இந்த 5மே. இந்த திணைகளுக்குரிய அகப்பொருள் இலக்கணம் 3 வகைப்படும். இது தலைவன் தலைவி அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கம், நாகரிகம், அவங்களுடைய தொழில் பற்றிய அந்த கருப்பொருள் கூடுறது தான் இந்த 3மே. முதற்பொருளே எல்லாமே அடங்கிடும். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். நிலம் சார்ந்த இடமும், இடம் சார்ந்த இடமும், அவங்களுடைய உணவு பழக்கம் என்ன, உடை பழக்கம் என்ன, இது எல்லாமே விரிவாக பற்றி சொல்கிறது தான் இந்த 3 கருப்பொருள்கள், 3 பொருள்கள்: முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்.